காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஸ்ரீநகரில் 3வது நாள். தால் லேக் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக ஃபுல் ஃபாகோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காலையிலே நாங்கள் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே இப்போ குல்மார்க் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஸ்னோஃபால் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டு எந்த அளவுக்கு ஸ்னோஃபால் வரப்போகுதுன்னு தெரியல. நம்மளை காரில் பிக்கப் பண்ணிட்டு இப்போ குல்மார்க் அந்த வேலை போய்ட்டுருக்கோம். குல்மார்க் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோமீட்டர் இருக்குது. வழியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஸ்னோஃபால் ஆகிடுச்சுன்னா இந்த இடம்லாம் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக தான் தெரியும். ஸோ இப்போது நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்னோஃபால் ஆகலை. பட் மேலே குல்மார்க்கில் ஸ்னோஃபால் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். மக்களே, குல்மார்க் பக்கத்தில் வந்தாச்சு. கீழே தம்மார்க் போய்ட்டு அங்கேருந்து வெஹிக்கிள் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா தான் மலை, குல்மார்க்கோட மலை இது. ஸ்னோஃபால் ஆகும் ப்ரெடிக்ஷன் இருக்குது, பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வரும்னு போட்டிருக்கு. சான்சஸ் இருந்தால் நீங்கள் ஸ்னோஃபால் பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த டம்மார்க் வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இவங்கெல்லாம் இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேயே கார் புக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2500 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு காருக்கு 2000 பார்கெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே லைனாக இது ஆக்சுவலி வந்து என்னென்னாக்கா இந்த டிரைவருக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்கெயின் பண்ணுங்கள், எல்லாம் பார்கெயின் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணி போகலாம். இப்போ மக்களே, இந்த வெஹிக்கிளில் தான் இப்போ நம்ம மேலே குல்மார்க் போகிறோம். இதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவர் தான் வந்து இங்கே இந்த ஷேர்டெக்ஸ் இது டாக்ஸி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவர். அவர் நம்ம டிரைவர். Tell me your number, contact number. Hello, my number 9697 33 33 87 9697 87 20 my number. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இவருக்கு ஒரு வேளை கேட்டு பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாரு. 2500 சொன்னார், 2000 சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 2500 இருக்கும். அது வந்து இந்த வெதர் டைமில், அதாவது சீசன் டைமில் ஸ்னோ இருக்கிறப்போ தான் இந்த மாதிரி சார்ஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் இருக்கிறதுனால இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குல்மார்க் கிளம்பியாச்சு. கீழே தம்ராங்லேருந்து போனோம். இங்கே என்ட்ரன்ஸில் போட்டிருக்க பாருங்க. ஆக்சுவலி முன்னாடி போனால் கொஞ்சம் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். அங்கே வந்து நிறையா வெஹிக்கிள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க முன்னாடியே குல்மார்க் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. செயின் வெஹிக்கிள் மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக்யூரிட்டிலாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. மேலே வந்து ஸ்னோஃபால் ஆச்சுனாக்கா அந்த டைமில் வந்து செயின் போடுவாங்க வெஹிக்கிளில். ஸோ ரொம்ப மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. ஸ்னோஃபால் இருக்குதான்னு தான் தெரியல. பட் கீழே எதுவும் ஸ்னோஸ் இல்லை. மேலே தான் ஆக்சுவலி மலை மேலே தான் ஸ்னோ இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வாரம் விட்டு தான் வந்து இடம் எல்லாமே வந்து ஸ்னோ ஆகும். மக்களே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் பாருங்க. ஸோ மக்களே, குல்மார்க் வந்தாச்சு. ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள போகிறதுக்கு. ஸ்னோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்சாக தான் இருக்குது. பட் ஸ்னோ இருக்குது. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து கண்டாலாவுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே நிறைய டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. 300 500 கேட்பாங்க. நம்ம போகிறதுலாம் அதுலேயும் போகலாம். ஸோ கண்டாலா ரைடு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு நடந்து போய். ஸோ போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹெலிகாப்டர் சர்வீஸும் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் சர்வீஸும் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டாலா வந்தாச்சு. இந்த வழியாக தான் நம்ம கண்டாலாவுக்கு மேலே போகலாம். நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டதுனால பிரச்சனை இல்லை. கூட்டம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ நார்மலாகவே இருக்குது. ஸோ உள்ளே வந்தாச்சு. கூட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நார்மலாகவே போகலாம். ஸோ மக்களே, ஸ்னோ வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்னோ ஃபாலிங் ஆகிறது பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இது பயங்கரமாக இருக்குது. அதிகமாக வருது. இப்போ மேலே போகணும்னு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதில் ஏறல, ரோப் காரில் ஏறல.
அளவுக்கு பயங்கரமாக வந்து ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. மேலே போகும்போது அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. மக்களே, நம்ம வந்து கண்டோலா ரைடில் ஏறியாச்சு. வெளியே ஹெவி ஸ்னோஃபால் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். போயிட்டுருக்கு மேலே குல்மார்க்கு செம்மையாக இருக்குது. அந்த கண்டோலா ரைடு வந்த பிறகு பாருங்கள் எப்படி இப்போலாம் பனி பெய்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே நான் மொதல் டைம் இவ்வளோ ஒரு பனி வந்து ஸ்னோஃபால் ஆகிறது பார்த்தே இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஹெவி ஸ்னோஃபால்லே இருக்கிறேன். செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். செம்ம என்ஜாயில் இருக்கிறாங்க எல்லாரும். மூணாவது தாட்டி வந்து எப்படியோ ஃபஸ்ட் டைம் ஸ்னோஃபாலை பார்த்தாச்சு. பாப்புக்கு குல்மார்க்ல எங்க பாப்பா கொழுக்கட்டை செய்யறாங்க. அங்க பாருங்க ஐஸ் கொழுக்கட்டை. இவங்க அங்கிருந்தே எடுத்துட்டு வந்தாங்க. நான் கொழுக்கட்டை செய்ய போறேன்ட்டு பாருங்க அப்படி சேர்ந்துட்டு இருக்காங்க. கையில பிடுங்க. ஓ கொழுக்கட்டை செஞ்சுட்டாங்க. அங்கே பாருங்க கொழுக்கட்டை. யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க கொழுக்கட்டை. இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்புறோம். கிளம்புறதுக்கான கியூ பாருங்க எவ்வளோ இருக்கு. நிறைய பேர் அப்படியே போயிட்டு இருக்கோம். சின்ன பாப்பா பயங்கர கால் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுறோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணல. இதெல்லாம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஹெவியாக ஸ்னோஃபால் இருக்கிறதுனால. ஸோ ஸ்னோஃபால் வீடு பாருங்க உள்ளெல்லாம் அட்டி தள்ளுது. மக்களே, மேலே கண்டோலா ரைடு போயிட்டு வந்தாச்சு. மேலே ஹெவி ஸ்னோஃபால் இருந்துச்சு. இப்போ கீழே வந்து லைட்டாக இருக்குது. ஒன்று ரெண்டு விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே நேராக கார் வந்து பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்த்தாங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஒரு டாட்டாக அப்படியே உழுது பாருங்கள் ஸ்னோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு ஸ்னோ ஃபால் மேலே விழுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பார்பிக்கு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதே டால் லேக் பக்கத்துலேயே வந்து நிறைய கடைங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கடையில் ஒரு ரேட் இருக்கும். இது நாங்கள் வாங்கியது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டிக்கு வந்து 150 ரூபா. இது கூட இந்த ரொட்டி கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து சட்னிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ 2 ஸ்டிக் வாங்குகிறோம் 100 ரூபான்ட்டு. அப்படியே இந்த குளிரில் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே வந்து வெறும் 4 மணி தான் ஆகுது. பயங்கர குளிர் இருக்குது. குல்மார்க் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டால் லேக்கில் பயங்கர கோல்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4:30க்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பனி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குளிர் வந்து ஸ்ரீநகரில் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ மக்களே, இன்றைக்கி ஸ்ரீநகரில் 4வது நாள். நேற்று குல்மார்க்கு சூப்பராக போயிட்டு ஸ்னோலாம் செம்மையாக ஆட்டம் போட்டு வந்தாச்சு. ஆட்டம் போடுறதுக்கு விடலை. சில லகுடு பணிகள் பண்ண வேலையினால இது இருக்குது பாருங்கள். இதனாலே சுத்தமாக இருக்கல. பட்டு லைட் டைமில் ஸ்னோவை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போது ஷிகாரா ரைடு, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டி ஸ்ரீநகரில். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம 1 hour வந்து ஷிகாரா ரைடில் போயிட்டு வருவோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சேல் பண்ணுவாங்க. வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கலாம். அப்புறம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்காங்க, கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இங்கே நிறையா இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் இந்த ஸ்ரீநகரில். டால் லேக்லேயே மிதங்கிட்டே இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்.
ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது இருக்கும், அதையும் காட்டுறோம் இன்னும் பக்கத்தில். ஸோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வந்தீங்கன்னா பாருங்கள், இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். மக்களே இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வெஜிடபிள் லேண்டு. ஸோ அப்படியே இதுவும் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கிறது. இங்கே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, கேபேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே வளர்த்தி சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான லேண்டு தான் இது. இது அப்படியே பின்னாடியும் இருக்குது நிறைய. வீடு எப்படி இருக்குது பாருங்கள், வீடு வாசல்லையே தண்ணிக்குள்ளே வீடா இல்லை வீட்டுக்குள்ளே தண்ணியான்னு தெரில, அப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை இப்படி தான். அவங்களுடைய வண்டி வெளியே நிற்கிது பாருங்கள். நம்ம ஏரியாலாம் பைக் நிற்கும், இங்கே ஒரு போட் இருக்குது. ஸோ இந்த போட்டில் தான் அவங்க வந்து எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒரு போட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கும். போட்லேயே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து தருவாங்க. மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா லால் சௌக், ஸ்ரீநகர்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது. ஸோ இங்கே தான் வந்து நிறைய ஷாப்ஸு அண்டு நிறைய ஸ்டே பண்ணுறவங்கலாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இந்த வாட்ச் டவர் தான் ரொம்ப ஃபேமஸான இடம் இது. ஸோ வந்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. உங்களுக்கு எங்கே வேணாம்னாலும் போயிட்டு நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது. நாங்கள் சில ஸ்வெட்டர்ஸ்லாம் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்ற ரேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மெக்கா மார்க்கெட் அந்த லால் சௌக் பக்கத்துலேயே இருக்குது, லால் சௌக் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. தேவைப்படுறாங்க, நீங்கள் வந்து வாங்கலாம். ஃபுல்லாக போய் சந்தாக உள்ளே போகுது. ஆனால் பேரம் பேசி தான் வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. எந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் பார்த்து தேவைப்படுறது வாங்கலாம். ஃபுல்லாக கடைங்க தான் அது இல்லை. ஸோ இங்கே இருக்கிற செடி கேட்டோம், 20 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் வந்து எதுவுமே வந்து நம்ம ஊரில் வளராதுன்னு சொன்னாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், மம்மி ப்ளீஸ் அப்படின்ற ஹோட்டலுக்கு. இது வந்து ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வந்து காஷ்மீர் பலாவும் காஷ்மீர் பிரியாணி சாப்பிடணுன்ட்டு இந்த டைம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி, சிக்கன் பலாவ். ஸோ வந்து 170 ரூபா இந்த ஒரு பிளேட். இது கூட வந்து இந்த தயிர் கொடுத்துருக்காங்க ரைத்தா. ஸோ இதான் சிக்கன் பீஸ் இதில் இல்லை பிரியாணி. மக்களே வெற்றிகரமாக 4வது நாளும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் ஷாப்பிங் போயிட்டு நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கோம். அதோட ரேட்டு சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். சன்செட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும்போதே டால் லேக்கு செம்மையாக இருக்குது. மக்களே இப்போ மணி காலையில் 6:30 மணி. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாய் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. சேஃப்டியாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா -1 இருக்குது இப்போது டிகிரி. ஸோ அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி தெரியுதா, ஃப்ரீஸ் ஆகிறதுனால ஃபுல் ஃபாக் அப்படியே பாருங்கள், ரொம்ப ஃபாக் பாருங்கள். ஸோ இந்த ஹோட்டலில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ரிட்டர்னு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்ரீநகரில் பனி வந்துடும் சொன்னதுக்காக அறிகுறி தான் இது. எவ்வளோ ஃப்ரீஸ் இருக்குது பாருங்க அப்படியே. ஸோ பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டோம். வெயிட்டிங்கு, டிரைவர் ஒன்று நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முகமுடி கொலையிலாட்டம் நின்றுக்கிறோம் டால் லேக்கில். புகை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நாங்கள் எல்லாம் மாஸ்க்கு போட்டிருந்தாலும் மாஸ்கில் இது வஃபர் வச்சு மூக்கெல்லாம் கட்டியிருக்கோம் வாயெல்லாம். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வாயில் அவ்வளோ புகை வருது. நீ விடு, பயங்கரமாக இவருக்கு சின்னவங்களுக்கு புகை வருது. மூடு மூக்கு மூடு ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க. சும்மா லைட்டாக மூச்சு விட்டாலே அந்தளவுக்கு புகை வருது. ஸ்ரீநகர் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து போகிறோம். அப்படியே உள்ளே வந்து இங்கே பேக் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். வேகமாக வந்துட்டோம், ரோடு ஃப்ரீயாக இருந்ததுனால.
ஸோ ஸ்ரீநகருக்கு ஒரு பாய். ஃபைனலாக 3வது தடவை வெற்றிகரமாக வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு. இந்த டைம் தான் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஃப்ரீஸாக இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்னோ ஃபாலிங். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் கிடைக்கல. இந்த டைம் வந்து அதெல்லாம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். எனிவே ஸ்ரீநகர் பயணம் 3வது சீசன், காஷ்மீர் சீசன் 3 இதோட முடியுது. ஸோ நான் இங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறோம். இங்கேருந்து கட்ரா டு டெல்லி டு சென்னை. ஸோ லைன் அப்படியே போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இருங்க வீடியோ இன்னும் முடியல. உள்ளே போய் வந்தே பாரத்தில் ஏறின பிறகு தான் வீடியோ முடியும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.